அடர்ந்த பசுமையான காட்டிலிருந்த குகையில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. சிங்கத்தை காண வந்த நரி சிங்கத்தின் குகை முன் விலங்குகளும் பறவைகளும் காத்திருப்பதை கண்டது. அரசே, நான் உள்ளே வரவா என கேட்ட நரி குகையினுள் நுழைந்தது. சிங்கராஜா, விலங்குகளும் பறவைகளும் தங்களை காண குகைக்கு வெளியே காத்திருக்கின்றன. சிங்கம் குகையின் வெளியே வந்தது. நரி சிங்கத்தை பின்தொடர்ந்து வந்தது. உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏன் இங்கே கூடியிருக்கிறீர்கள்? புலி முன் வந்து பேச ஆரம்பித்தது. காட்டிலே அனைவரது தினசரி வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக ஒவ்வொரு நாளும் போவதால் எங்களுக்கு சலிப்பாக இருக்கிறது. வருடத்தில் சில நாட்களை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி உற்சாகமாக இருக்க விரும்புகிறோம். இதற்கு நீங்கள்தான் ஒரு வழி சொல்லணும். ஒரு விளையாட்டுப் போட்டியை தொடங்கி நம் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாமா? நாளை வந்து போட்டியின் விதிமுறைகளை அறிவிப்பு பலகையில் பார்த்துவிட்டு விருப்பமுடையவர்கள் கலந்து கொள்ளலாம். சிங்கமும் நரியும் வேட்டைக்கு செல்ல மற்ற விலங்குகள் நாளைய போட்டியை பற்றி பேசிக்கொண்டு காட்டினுள் சென்றன. மறுநாள் காலை வந்தது. விலங்குகளும் பறவைகளும் தகவல் பலகையை காண குகைக்கு முன் கூடின. அறிவிப்பை பார்த்தவுடன் குழம்பின. அறிவிப்பு: அணி, ஒரு விலங்கும் ஒரு பறவையும், 2 பீப்பாய்களில் 50 ஆப்பிள்கள். குகையிலிருந்து கிளம்பி வட்டப்பாதை வழியாக மீண்டும் குகைக்கு வர வேண்டும். வட்டப்பாதையில் 10 டோல்கேட்கள் உள்ளன. கட்டணம்: பழமுள்ள பீப்பாய் ஒன்றுக்கு 5 பழங்கள். விலங்குகளும் பறவைகளும் தகவல் பலகையை காண குகைக்கு முன் கூடின. அறிவிப்பை பார்த்தவுடன் குழம்பின. அணிலும் பறவை ஒரு டீமாகவும் முயலும் அன்பான பறவை ஒரு டீமாகவும் போட்டிக்கு தயாராயின. 2 டீம்களும் சிங்கத்திட்ட சொல்லிவிட்டு போட்டிக்கு கிளம்பின. போட்டி ஆரம்பமானது. முதல் டீம் கிளம்பியவுடன் 2வது டீமும் புறப்பட்டது. எல்லோரும் சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. போட்டியின் முடிவை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருந்தன. இந்த அனுபவம் அவர்களுக்கு டென்ஷனுடன் கூடிய உற்சாகத்தை தந்தது. முதல் டோல்கேட்டை அடைந்த முதல் டீம் 10 ஆப்பிள் பழங்களை டோல் பீஸாக கொடுத்துவிட்டு கிளம்பின. முதல் டோல்கேட்டை அடைந்த 2வது டீம் 10 ஆப்பிள் பழங்களை டோல் பீஸாக கொடுத்துவிட்டு கிளம்பின. பயணம் தொடர்ந்தது. சில மணி நேரங்கள் கடந்தது. 5வது டோல்கேட்டில் 10 ஆப்பிள் பழங்களை டோல் பீஸாக கொடுத்த முதல் டீமின் புத்திசாலி முயல் ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு யோசித்தது. அப்போது இவர்களை தாண்டிய 2வது டீம், என்ன வண்டியை நிறுத்திருக்கிறீர்கள் என கேட்டுக்கொண்ட விரைந்து சென்றது. எல்லோரும் 2 டீம்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த பொழுது 2வது டீம் முதலில் வந்து சேர முதல் டீமும் பின்னாலே வந்து சேர்ந்தது. போட்டியின் முடிவை அறிவிக்க சிங்கமும் நரியும் குகையிலிருந்து வந்தனர். மீதமான பழங்களுடன் வந்த முதல் டீம் வெற்றி பெற்றதாக அறிவித்தது சிங்கம். ஒரு டோல்கேட்டிற்கு 10 பழங்கள் வீதம் 10 டோல்கேட்டிற்கு கொடுத்தால் பழங்கள் எப்படி மீதம் இருக்கும் என அனைவரும் கேட்டன. முயலே, பழங்கள் எப்படி மீதமானது என்பதை விளக்கு. பரிசு கோப்பையை பெற்றுக்கொண்ட முயல் பேச ஆரம்பித்தது. அனைவரும் ஆர்வமாக கவனித்தன. 5வது டோல்கேட்டை கடந்தவுடன் ஒரு பீப்பாயில் இருந்த பழங்களை மற்ற பீப்பாயில் கொட்டிவிட 6வது டோல்கேட்டிலிருந்து பழமுள்ள ஒரு பீப்பாய்க்கு 5 பழங்கள் வீதம் கொடுத்ததால் மீதமானது பழங்கள். முயலின் சாமர்த்தியத்தை வியந்த பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷத்துடன் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தன. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.